அவர்களோடு கூட அவரும் கண்ணீர் விட்ட தேவனாயிருக்கிறார். ஆமென். பிரிவானது எப்பொழுதும் ஒரு துயரத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த அருமையான சவரனோ அன்பிலே ஒரு உயர்ந்தவராயிருந்தார். இங்கே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். அதே போலதான் அவர் திருவோணமலையிலே வருகிற வேளையிலும் தன்னுடைய குடும்பத்தை குறித்து மிக உயர்ந்ததாக அவர் விவரிக்கிறது உண்டு. ஆமென். அது நிச்சயமாக அது தேவன் உண்டாக்கின ஒரு கிருபையாயிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அந்த வண்ணமாக உரைக்கிறது. நற்கிரியலை செய்யும்படியாக உலக தோட்டத்துக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே ஒரு மனிதனுக்குள்ளாக நற்கிரியலோ அன்போ அங்கு இருக்க வேண்டும் என்றால் அதை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென். அதனாலே நாங்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள். அதே போல ஒரு 10-15 நிமிடம் பொறுமையோடு இருக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்காக ஒரு சற்று நேரம் எழுந்திருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-5 மட்டும் நாங்கள் வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்மட வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக உண்டு. ஆமென். இந்த பூமிக்குரிய கூடாரம் இப்போது மரித்ததாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத அந்த ஆத்துமா ஒரு நாளும் அழியாது. ஆமென். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையிலே அவர் சொன்னார், சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவை கொல்லுகிறவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்றால் சரீரத்தில் கொல்லலாம். ஆனால் இந்த எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமாவை ஒரு நாளும் கொல்ல முடியாது. அதை கொல்லத்தக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால இந்த பூமிக்குரிய கூடாரம் இப்பொழுது மரித்திருக்கிறது. ஆனால் இந்த ஆத்துமாவோ ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே அங்கே பிரவேசித்திருக்கிறது. ஆமென். அதனால்தான் அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த வேளையிலே அப்படியான ஒரு வார்த்தை எங்களுக்கு அவர் உறுதிப்படுத்தி கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து நிரூபித்தும் இருக்கிறார். ஆமென். அதனால தான் இப்பொழுது இந்த கூடாரம் ஆனது இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. ஆனால் ஒரு நாளும் இந்த ஆத்துமாவை நாங்கள் கொள்ள முடியாது. ஆமென். அதனால்தான் இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏனெனில் எல்லா மனிதனின் முடிவும் அங்கே இருக்கிறது. நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாம், அது சந்தோஷம். ஆனால் மரண வீடை ஒரு மனிதன் அங்கே போய் பார்க்கிற வேளையில தான் அந்த மரண வீடிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் முடிவு. இந்த பூமியிலே பிறக்கிற எந்த மனிதனும் நித்தியமாக வாழ முடியாது. அவன் நித்தியமாக வாழ வேண்டுமென்றால் தன்னை உண்டாக்கின அந்த தேவனிடத்திலே அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் காட்டின வழியிலே அவன் கடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் முன்னாக இருக்கிற ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. இப்பொழுது எழுதப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். அதனால ஒரு மனிதனுக்கு சாவுதான் ஆதாயம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம் மரணம் முடிவென்று. மரணம் ஒரு நாளும் முடிவல்ல. அது இந்த பூமியில வேணுமென்றால் மரணம் முடிவாகலாம். ஆனால் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை
இந்த பூமியில மாத்திரமல்ல, தேவன் பரலோகத்திலையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஒரு மனிதன் பூமியில் அவன் நினைக்கிறான், நாங்கள் மரித்த உடனே ஒன்றும் தெரியாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அதுதான் ஆரம்பம். அதனால்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்பொழுது நாங்கள் வாசித்த வார்த்தையில கூட நாங்கள் பார்த்தோம், பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த தேகத்திலே நாங்கள் வியாதி, அங்கே மற்ற ஒவ்வொரு வேதனைகளை அனுபவிக்கிறோம். அதே போல இது இவருடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டுகள் அவர் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு 70, பலத்தின் மிகுதினாலே 80, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலே ஒரு ஆயுசு உண்டு. அதனாலதான் நாங்கள் இந்த பூமியில நம்மை உண்டாக்கின அந்த தேவனுக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாங்கள் யாருக்காக வாழ்கிறோம், எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாங்கள் மற்றவர்களை நாங்கள் நேசிக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் வந்த வேளையிலே அந்த வண்ணமாக ஜீவித்து தன்னுடைய அன்பை உலகத்துக்கு அவர் காண்பித்த தேவனாக இருக்கிறார். அதனாலே தான் அங்கே லூக்கா 16 அங்கே வார்த்தை 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே சொல்லுகிறேன், அவரை காரி துப்பினார்கள், முள்முடி சுட்டார்கள், அடித்தார்கள், கேவலமான வார்த்தைகளை பேசினார்கள். அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார். ஏனென்றால் மகத்தான அந்த தேவன் இந்த பூமியில மனிதனாய் வந்தபடியினால அவர்களுக்கு அறிவிக்காமல் சாதாரண ஒரு மனிதனாக வந்த வேளையில அவர்கள் அறியவில்லை, இவர்தான் அந்த கிறிஸ்து, இவர்தான் அந்த மேசியா, எங்களை ரட்சிக்கும்படியாக வந்த மகத்தான தெய்வம் அவர்தான் என்பதை காணவில்லை. ஆனால் பாவிகளும் துன்மார்களும் அவரை கண்டுகொண்டார்கள். சமாரியா ஸ்திரீ கண்டுகொண்டால், அங்கே என்னிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ ஊற்றை நீ ஒரு காலம் இந்த தண்ணீரை குடிப்பாயானால் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகுது என்ற வேளையிலே அவர் சொன்னால், ஒரு காலத்திலே மேசியா வர வேண்டும், அவர் எங்களுக்கு இவை எல்லாமே சொல்லுவார் என்று சொல்லுகிற வேளையிலே அவள் இந்த பாவியான அந்த ஸ்திரீக்கு மாத்திரம் சொன்னார், உன்னோடு பேசுறவர் நான் தான் என்று. ஆமேன். அப்படியாக பாவத்தை உணர்கிறவர்களையும் அதே நேரத்திலே தேவனுடைய காரியங்களுக்கு ஆவலாக காத்திருக்கிற ஒவ்வொருவரைக்காக தான் அவர் வருகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதனாலே நாங்கள் எங்கே இருக்கிறோம், பாரம்பரியத்துல நாங்க ஓடுகிறோமா அல்லது எங்களுடைய மார்க்கத்துல வைராக்கியமா இருக்கிறோம் என்பது மேன்மை அல்ல. அவருடைய வார்த்தையில நாங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், அவர் எந்த வார்த்தையை உரைத்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த வான்களினுடைய மரணம் அவருடைய பார்வையிலே அருமையானது. ஆமேன். இந்த வாழ்க்கையில எங்களுக்கு இவருடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையானது. ஏனென்றால் அவர் அவருக்காக வாழ்ந்தார். அதே போலதான் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், ஏனெனில் எல்லா மனிதனின் முடிவும் அங்கே இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உயிரோடு இருக்கிறவன் இதை சிந்திப்பான். இப்ப இவருக்கு நாங்க பேசுற வார்த்தை புரியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அப்பால் நாங்கள் எந்த ஜெபத்தை எடுத்தாலும், அதுக்கு காணிக்கை கட்டினாலும், நாங்கள் பரிசுத்தவான்களை இவருக்கு உதவி செய்ய அழைத்தாலும் மரணத்துக்கு பிற்பாடு எதுவுமே உதவி செய்யாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வேளையில அவன் எந்த பக்கம் சாயிறான், எப்படியாக வாழ்கிறான், எப்படியான ஜீவியத்தை வாழ்கிறான் என்பதுதான் தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. ஆமேன். அதனால்தான் வேதம் சொல்கிறது, உயிரோடு இருக்கிறவன் அதை சிந்திப்பான். இப்ப வார்த்தையானது இவருக்காக பேசப்படுகிறதல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும். ஆமேன். நாங்கள் மன்னிக்காம இருக்கிறோமா, அல்லது நாங்கள் அநியாயமாய் சம்பாதித்து அன்றைக்கு உக்ரான காரணம் போல எங்களை கணம் பண்ண வேண்டும் என்று ஒரு மேன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்காக நாங்கள் நடக்கிறோமா, எங்களை உண்டாக்கினவருக்காக நாங்கள் ஜீவிக்கிறோமா என்பதை நாங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே நாங்கள் சிந்திப்போம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நேரம் எப்பொழுது எந்த வண்ணமாக வரும் என்பதை நாங்கள் அறியோம். ஒரு மனிதனுடைய ஆயுசு 70, ஆனால் சௌரன் ஏறக்குறைய 65 நினைக்கிறதுக்கு முன்
63 வயதிலே அவர் மரித்திருக்கிறார். அருமையான, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் மரித்தவர்களே அதிக பாக்கியவான். ஏனென்றால் இந்த பூமியில நடக்கிற உபத்திரவங்கள், இந்த வியாதிகள், பலவீனத்தில் இருந்து அவர் இளைப்பாறுதலை பெறுகிறார். ஆமென். அதனால இந்த பூமியில வாழ்கிற நாங்க எதற்காக நாங்க அழைக்கப்பட்டோமோ, இந்த பூமியில எதற்காக நாங்க பிறந்தோமோ, நாங்க அதற்காக, அந்த வார்த்தைக்காக நாங்க ஜீவிப்போம். ஏனென்றால் இந்த வார்த்தையானது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இந்த சௌரன் பாக்கியம் பெற்றவர் அங்கே மனிதனாயிருக்கிறார். தன்னுடைய ஓட்டத்தை ஓடி நிறைவுக்குள்ளாக வந்திருக்கிறார். அதனால்தான் தேவனுடைய பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக அந்த நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே போல இந்த பூமியில நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வோம். எப்படியாக நாங்கள் ஜீவிக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் மரணமானது முடிவல்ல. நான் மீண்டுமாக நான் அதை வலியுறுத்துகிறேன். மரணம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முடிவல்ல, அதுதான் ஆரம்பமாயிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்த வேளையிலே அவர் உறுதிப்படுத்தின தேவன். அவரை அங்கே கொண்டார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவன். அதே போல ஒரு நாள் நிச்சயம் நாங்கள் அவரை காண்போம் என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால இது ஒரு பிரிவு. ஒரு பிரயாணத்துக்கு போகும்போது நாங்கள் அழுவோம், நாங்கள் நேசிக்கிறவர்கள். ஆனால் அது முடிவல்ல, மீண்டும் வருவார்கள். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மரணம் ஒரு முடிவல்ல, அதுதான் ஆரம்பம். இனிதான் உடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதனாலே மரணம் முடிவென்று எந்த மனிதனும், சில பேர் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் தூக்கிலேயோ அல்லது அங்கே விஷ மருந்துகளை. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் இதிலிருந்து நாங்கள் விடுபடுகிறோம் என்று. ஒரு நாள் எல்லா மனிதர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. அதனாலே நாங்கள் உயிரோடு இருக்கிற வாழ்க்கையில அங்கே சாலமோன் என்ன சொல்றான்டா, மாயை மாயை எல்லாம் மாயை என்று. அவன் வாலிப பிராயத்திலே அங்கே உன்னத பாட்டை எழுதினான். இளமையான பருவத்திலே நீதிமொழிகளை எழுதினான். ஆனால் அவன் கடைசியாக வயதாகிற வேளையிலே பிரசங்கி எழுதுறான். அவன் என்ன சொல்றான்டா, மாயை, அவனை போல சம்பாதித்தவன் இல்லை, அவனை போல் வாழ்ந்தவன் இல்லை, அவனை போல உலகத்திலே வாழ்ந்த உயர்ந்த மனிதன் இல்லை, அவனை போல ஒரு ஞானி இல்லை. ஆனால் இறுதியிலே சொன்னான், மாயை மாயை. அதனாலே அவன் முடித்து கொண்டான், நீங்கள் தேவனுக்கு பயந்து அவர் மீது நம்பிக்கையாயிருப்பதே எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இறுதி யாத்திரைக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். இப்பொழுது நாங்கள் இதை முடித்தாலும் நாங்கள் செமத்திகளை கொண்டு போன பிற்பாடு தேவனுடைய ஒரு சில வார்த்தைகளை பேசி நாங்கள் இந்த வித்தை பூமிக்கு அடக்க பண்ண போகிறோம். ஏனென்றால் ஒரு பழம் கூட நாங்கள் சாப்பிட்ட பிற்பாடு அந்த விதையை போட்டால் பூமியிலே முளைக்கிறது போல இது இப்பொழுது அடக்கம் பண்ணினாலும் ஒரு நாள் தேவனுடைய சத்தம் தொனிக்கப்படுகிற வேளையிலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.